ஆடி தள்ளுபடியில் குறைந்த விலைக்கு பட்டுப்புடவைகள் விற்பனை செய்யப்பட்டதால் அலைகளையாய் சென்று பெண்கள் அவற்றை அள்ளி சென்றனர். எங்கு நடந்தது இந்த புடவை திருவிழா? பெண்கள் கூட்டம் அலைமோத காரணம் என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புடவைகளுக்கு மயங்காத பெண்களும் செலவுக்கு தயங்காத ஆண்களையும் காண்பது கொஞ்சம் அரிது என்பதற்கு நா. முத்துக்குமாரின் இந்த பாடல் வரிகளே உதாரணம். அதற்கு சாட்சியாக காரைக்குடியில் ஆடி தள்ளுபடியில் விற்கப்பட்ட பட்டுப்புடவைகளை வாங்குவதற்கு இல்லை அள்ளுவதற்கு முண்டியடித்தது பெண்கள் கூட்டம். ஆடி மாதங்கள் என்றால் தள்ளுபடிதான் நினைவுக்கு வரும். சுப விசேஷ நிகழ்ச்சிகள் அதிகம் இல்லாத இந்த மாதத்தில் இருப்பில் உள்ள பொருட்களை விற்றுவிட்டு தீபாவளிக்காக புதிய சரக்குகளை இறக்குவது வியாபாரிகளின் வழக்கம். அச்சமயம் தள்ளுபடிகளை அறிவிப்பது வாடிக்கையாளர்களை கவர்வதற்கான அவர்களின் நுணுக்கம். அந்த வகையில் பட்டுப்புடவைக்கு பெயர் போன காரைக்குடி RMR துணிக்கடை ஆண்டுதோறும் ஆடி தள்ளுபடியால் பெண்களை ஈர்த்து வருகிறது. ஆடி முதல் நாளில் மட்டும் காலை 6 மணி முதல் பிற்பகல் வரை 500 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை மதிப்பிலான பட்டுப்புடவைகளை தள்ளுபடியில் பாதி விலைக்கு விற்று வருகிறது. இந்த ஆண்டும் தனியார் திருமண மண்டபத்தில் ஆடி விற்பனையை அந்த ஜவுளி நிறுவனம் தொடங்கியது. இதற்காக விடியற் காலையிலேயே திருமண மண்டபத்துக்கு முன்பு பெண்கள் குவிந்தனர். காலை 6 மணிக்கு திருமண மண்டபத்தின் கதவுகள் திறக்கப்பட்ட உடனே சாரசாரையாக கடைக்குள் நுழைந்த பெண்கள் புடவைகளை அள்ளத் தொடங்கினர். பிற இடங்களில் 2,000 முதல் 4,000 ரூபாய் வரை விற்பனை செய்யும் பட்டுப்புடவைகள் தள்ளுபடியில் 1,000 முதல் 1,500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதே இந்த கூட்டத்துக்கு காரணம். விதவிதமான டிசைன்களில் கண்களை பறிக்கும் வண்ணங்களில் குவிக்கப்பட்டிருந்த பட்டுப்புடவைகளுக்கு 20 முதல் 60% வரை தள்ளுபடியை அறிவித்தது ஜவுளி நிறுவனம். என்னதான் தள்ளுபடியாக இருந்தாலும் 5 முதல் 10 புடவைகளை எடுப்போரை பார்த்திருப்போம். ஆனால் இங்கே சில பெண்கள் 40 முதல் 50 புடவைகள் வரை அள்ளி சென்றனர். 2000 வரும், இது 1100 ரூபீஸ் இருக்கு. நான் ஒரு 40-50 எடுத்துக்கிறேன். சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வர உள்ளதால் அவற்றிற்கு குறைந்த விலையில் மொத்தமாக வாங்க வசதியாக உள்ளதாக கூறி குடும்பத்துடன் குவிந்தோரும் ஏராளம். எல்லாமே டிஸ்கவுண்ட். எங்களுக்கு எவ்வளவு குழுட இருந்தாலுமே நாங்க நல்லா எங்களுக்கு பிடிச்ச கலர் எல்லாருமே எடுப்போம். அது பட்டு சேலைனாலே காரைக்குள்ள RMR தான் எப்பவுமே ஸ்பெஷல். எங்க வீட்டுல கல்யாணம், அதனால கல்யாண சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். பெண்கள் விஷயம் என்று ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்த ஆண்கள் சிலர் என்றால் எங்க வீட்டு பெண்களுக்கு நாங்கள் தான் தேர்வு செய்வோம் என்று களத்தில் குதித்த சில ஆண்களும் புடவைகளை அள்ளினர். மொத்தமாக புடவைகளை எடுத்து வந்து குடும்பத்துடன் அமர்ந்து அதில் மிக பிடித்ததை தேர்வு செய்து கட்டப்பை நிரம்பும் அளவிற்கு பட்டுப்புடவைகளை அள்ளி போட்டுக்கொண்டு மலர்ந்த முகத்தோடு பெண்கள் சென்றனர். இதனால் அப்பகுதியே மினி புடவை திருவிழா போன்று காட்சியளித்தது.